தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாக கருதப்பட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்காது என்ற லேட்டஸ்ட் கருத்து கணிப்புகள் அரசியல் கட்சிகளிடையே பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளன. இந்த கணிப்புகளின்படி விஜய் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று ஒரு தரப்பினர் வாதிட்டாலும் அவர் பிரிக்கப் போகும் வாக்குகள் ஆளும் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளின்படி திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் சுமார் 41.5ஆகவும் அதிமுக 36.2ஆகவும் இருக்கும் நிலையில் விஜய் சுமார் 15 முதல் 20% வரையிலான வாக்குகளை பெறுவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், விஜயின் ஆதரவாளர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள். இவர்கள் வழக்கமாக திமுக அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். விஜயின் வருகையால் இந்த வாக்குகள் சதுரும்போது அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியாமல் செய்துவிடும். இது நேரடியாக அதிமுகவின் வெற்றியை எளிதாக்கி எடப்பாடி பழனிசாமியை பெரிய போராட்டமின்றி அரியணையில் அமர வைக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் விஜயை மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோருடன் ஒப்பிட்டு பேச தொடங்கியுள்ளனர். 2006 தேர்தலில் விஜயகாந்தின் தேமுதிக 8%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பல இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றியை தீர்மானித்தது. அதேபோல் 2021 தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் நகர்ப்புற வாக்குகளை பிரித்தது. தற்போது விஜய் அதே பணியில் ஒரு வாக்கு பிரிக்கும் நபராக மட்டுமே இருப்பார் என்றும் அவரால் அதை தாண்டி இடங்களை கைப்பற்றுவது கடினம் என்றும் லேட்டஸ்ட் அனாலிசிஸ்கள் தெரிவிக்கின்றன. சினிமா கவர்ச்சி ஓட்டாக மாறுமே தவிர அது சீட்டாக மாறுமா என்பது $1,000,000 கேள்வியே. இந்த சூழலை எடப்பாடி பழனிசாமி மிகவும் சாதுரியமாக கையாண்டு வருகிறார். ஆடாமலேயே ஜெயிக்கிறாரா எடப்பாடி என்ற கேள்விகள காரணம் அவர் அமைந்துள்ள மெகா கூட்டணி மற்றும் திமுகவின் மீதுள்ள மக்கள் அதிருப்தி தான். விஜய் தனித்து போட்டியிடுவது திமுகவின் வாக்குகளை சிதைக்கும் என்பதை உணர்ந்துள்ள எடப்பாடி விஜயை NDA கூட்டணியில் சேர்க்க மறுத்து வருகிறார். விஜயின் அரசியல் பயணம் அவருக்கு வெற்றியை தருகிறதோ இல்லையோ, அது எடப்பாடிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகின்றது. படித்தவர்களை கோட்டைக்கு அனுப்புங்கள், கோமாளிகளை வீட்டுக்கு அனுப்புங்கள். சிந்தித்து வாக்களிப்போம்.